பாருங்க சென்டர் சொல்ற பாரு நீ அதே ஏரியால இருக்கறல இல்ல மேடம் அப்படிதான் கரெக்ட்டா இப்ப நீ இதே வார்டுல இருக்கறன்னு சொல்ற பாரு அந்த வார்த்தை கீப் அப் சரி விடுங்க ஆர்குமென்ட் வேண்டாம் இன்னொரு அவங்க கேட்டிருக்காங்க மேடம் இங்க போட்டு பாருங்க சென்டர் சொல்ற பாரு நீ அதே ஏரியால இருக்கறல இல்ல மேடம் அப்படிதான் கரெக்ட்டா இப்ப நீ இதே வார்டுல இருக்கறன்னு சொல்ற பாரு அந்த வார்த்தை கீப் அப் சரி விடுங்க ஆர்குமென்ட் வேண்டாம் இன்னொரு Monisha. But that is actually another ward park, ma'am, where they are not actually allowing our ward members into it. Okay, there is a park. Yes, there is a park, but that is not. Lourdes Nagar. Yeah, ma'am. ಇಲ್ಲ ನಮ್ಮ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ అద్దాల మేడలున్నాయే మేడల్లా మంచి సీరలున్నాయే సీరంచు రైకలున్నాయే కొనిపిస్తా నాతో బొంబై రాయే రాను నే రాను రాను బొంబైకి రాను రాను బొంబైకి రాను రాను బొంబైకి రాను என்ன பண்ணிக்கறாங்க வீடு நம்ம முன்ன வந்துக்குது அதனால அது ரோடு கொஞ்சம் கம்மியா வரும் இங்க அதுல பண்ணிருக்காங்க வீடு இங்க ஃப்ரண்ட்ல எடுத்து வந்து பேருக்கு அது எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் பண்ணுவாங்க ஆமெல அவர் வந்து அது ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அந்த ரோடு அந்த கண்டினியூஷன் திருப்பி அது விட்டா வேற one park and that road we have to do the continuation this is park no? Yes, this stretch is park we will consider it. And from there, we have told them to some other extent. Yes, that road joins that road. ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிற தண்ணி எங்க இங்க ஃபர்ஸ்ட் போடலாம் நாங்க தண்ணி அந்த வார்டுல தான் தண்ணி போறோம் புதுசு நீங்க இப்போ வேற வார்டு சென்டர் பிளேஸ் பார்த்து போட்டுருக்கணும் இல்லையா வேற வார்டுல நாங்க எங்க பிளேஸ்ல பார்த்து போட்டுருந்தா நாலு இடம் குடிக்கிற மாதிரி போடணும் நீங்களும் இதே ஏரியால இருக்கீங்க மேடம் சென்டர் பிளேஸ் சி பிளாக் இல்லீங்களா 10 ஏரியாக்கு லட்சுமி தேட்டர்ல அது மட்டும் கனெக்ட் பண்ணி பாருங்க சென்டர் பிளேஸ் சொல்ற பாரு நீ அதே ஏரியால இருக்கறல இல்ல மேடம் அப்படிதான் கரெக்ட்டா இப்ப நீ இதே வார்டுல இருக்கறன்னு சொல்ற பாரு அந்த வார்த்தை கீப் அப் சரி விடுங்க ஆர்குமென்ட் வேண்டாம் இன்னொரு அவங்க கேட்டிருக்காங்க மேடம் இங்க போட்டோம்னா ரோட்ல போர்வெல் இருக்குது மேடம் இங்க போட்டோம்னா இங்க இருங்க பி பிளாக் எல்லாம் வந்து கண்டினியூ எந்த இடத்துல இப்போ இன்னொரு இங்க போட்டா இங்க போடலாம் மேடம் இங்க போடலாம் மேடம் போட்டா நம்ம கூட யூஸ் ஆகும் பி பிளாக் பாதி நமக்கு அப்படி இந்த ரோட்ல அப்படி பாதி நம்ம வாடுங்க இப்போ நீங்க உங்க வார்டுக்கு செப்பரேட்டா தண்ணி குடிக்கிற தண்ணி வேண்டாமா இல்ல நாங்க நீங்க போட்டா போதும் ஆல்ரெடி அங்க போட்டுருக்காங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் இல்லப்பா அவங்க கேக்குறது இங்க செப்பரேட்டா வேண்டாம் சேர்த்துட்டா ஒண்ணா போடுங்க போடா இங்க ரெண்டு பேரும் பிரச்சனை தீர்ந்துங்க போடா ரெண்டு வாரம் சேர்ந்து ஆல்ரெடி ஆரோ பிளான் இருக்கா it is under the progress it is under the process அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்குது அவர் வார்டுல திருப்பி இந்த வார்டுல ஒரு ஆல்ரெடி நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம் I think 6 months Yes, ma'am. before 6 months we have started one RO plan it's working Yes, ma'am. அது யூஸ் ஆயிருக்கு ராஜனா சொல்லுங்க அவர் தான் மெயின்டைன் பண்ணுகிறாரு டெய்லி எத்தனை ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த வரங்க ஒரு நாளைக்கு ஒரு 15 ஃபேமிலி இங்க பண்ணிருந்தா ஒரு 100 ஃபேமிலிஸ் வந்து மேடம் தண்ணி அங்க கூட வராங்க மேடம் ಅದು ಏನಲ್ಲ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಲ್ಲಿ ಓಟ್ ಬಂದಿದೆ ಆ ಜಾಗದಲ್ಲಿ 10 ಜನ ಇಟ್ಕೊಂಡು 20 ಜನ ಇಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಆ ತರ ಮಾಡೋಣ ರಮೇಶ್ ಅಲ್ಲ ಮೇಡಂ ಎಲ್ಲ ಕೇಳಿ ಮೇಡಂ ನೀವು எலெக்ஷன் வாக்கு கொடுத்தோம் இங்க போடுறோம்னு சொன்னோம் மேடம் அதே இடத்துல போட்டுட்டோம் அந்த வாக்கு காப்பாத்தி மேடம் ஓட் போடலையா இல்லமா ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இந்த 15 ரூபீஸ் கேன் வந்து வீட்டு என்ட்ரன்ஸ்ல போய் வந்துது மேடம் அங்க போய் இருக்கிறதுனால யாரை வந்து இது கேரி பண்ணி போணும் 5 ரூபீஸ் கேரி பண்ணி போணும் அதனால என்ன ஆகுதுன்னா எது பக்கத்துல இருக்குன்னா வராங்க இப்போ இந்த ஸ்ட்ரீட்ல வந்து எல்லா வீட்டு வாசல்லே போய் 10 ரூபீஸ் கேன் வீட்டு கையிலே குத்துறாங்க அதனால யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க அதான் மேஜர் அதுதான் வந்து சென்டர் பிளேஸ் இந்த வார்டு ஒரு ரோடு 2 வார்டு ஜாயின் பண்ணி அது சொல்லி கேளுங்க மேடம் இது வந்து கல்ரமலையில இருந்து வராங்க மேடம் இங்க போட்டோம்னா நல்லா யூஸா இருக்கு மேடம் போர் தண்ணி இங்கே இருக்குது மேடம் பக்கத்துல லிங்க் பண்ணா நல்லா இருக்குது தண்ணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க அவர் என்ன சொல்றாங்களோ எனக்கு மனசு இல்ல ஜெர்மன் வார்டுல ஒரு ஆரோ பிளான்ட் போட்ட டைம்ல தண்ணி நல்லா ಇಲ್ಲ அப்போ ಅದು போட்டிருந்தா ಕೂಡ ಯೂಸ್ ಆಗಲ್ಲ ಈಗ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲ ಈಗ ಅಲ್ಲ ಮೊನ್ನೆ ಅಲ್ಲ ಮುಂಚೆ ಹಾಕಿದ್ದು ಓಲ್ವೋ ಇಂದ ಹಾಕಿಸಿದ್ದು ಅದು ಯೂಸ್ ಆಗಿದೆ ಬೇರೆ ಬೋರ್ ಹಾಕಿದ್ದೀರಾ ಇದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ ಮೇಡಮ್ ಮೈನ್ಸ್ ಒಂದು ಇತ್ತು ಮೇಡಮ್ ಅದು ಕನೆಕ್ಟ್ ಆಗೋದು ಇದು ಒಳ್ಳೆ ನೀರು ಇದೆ ಅವರೇ ತಗೊಂಡು ಹೆಂಗ ಆರೋ ಪ್ಲಾಂಟ್
ப்ராவிஷன் இருக்குது, பிளான் பண்ணிருக்கிறோம் எந்த வார்டு பக்கத்துல இருக்கிற போர்வெல் தண்ணி டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி வைங்க. அந்த வாட்டரை கனெக்ட் பண்ணிருந்தா ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் ஆகுதா இல்லையா? இது ரன்னிங்ல தானே இருக்கு ரமேஷ். இது தண்ணி தண்ணி ரன்னிங்ல இருந்தாக்கா அந்த தண்ணியா நீங்க டெஸ்ட் பண்ணிருந்தா திருப்பி நாங்க ஆரோ பிளான்ட் போட்ட டைம்ல நீங்க கனெக்ட் பண்ண முடியும். இப்போ உங்க டிமாண்ட் பப்ளிக் டிமாண்ட் ஒரு பார்க் அந்த ரோடு கண்டினியூஷன், அது நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறது, நான் இதுக்கு ப்ராமிஸ் பண்ணி வந்திருக்கிறது. அது திருப்பி வேற ட்ரிங்கிங் வாட்டர் மேடம், புதுசு இன்னொரு ஆரோ பிளான்ட் வேற ಅவ்வளೋದಾ ಆ ಥರ ಇದ್ದಾಗ ಮಾಡ್ಬಿಡೋಣ. ரெண்டு ஏரியா 3 ஏரியா கனெக்ட் ஆக ரோடு கம்ப்ளீட் பண்ணல, திருப்பி தண்ணி கூட ஒரு 2-3 ஏரியாக்கு யூஸ் ஆக இருந்தா கண்டிப்பா அது கூட நெக்ஸ்ட் ப்ரொபோசல். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க எல்லாரும் வந்து என் மேலே வராங்க மேடம். Monisha, we will take the initiative. First, we will take the path and whatever the promise. Antonia, in the road continuation promise பண்ணல. அது பண்ணல. Next குடிக்கிற தண்ணி. சரி. ட்ரிங்கிங் மேடம், ட்ரெயின் மேடம். ಆಯ್ತು, ನೀವೆಲ್ಲ AW ಅವ್ರ ಹತ್ರ ಕೊಟ್ಟಿರಿ, ಪ್ರಪೋಸಲ್ ಕೊಡಿ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಡ್ರೈನ್ ಸ್ಟಾರ್ಮ್ ವಾಟರ್ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಸಮ್ಮರ್ ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಅದನ್ನೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ಬೇಕು. ಮಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗುತ್ತೆ, ಆ ಡ್ರೈನ್ಸ್ ಎಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಮ್ ವಾಟರ್ಗೆ ಕನೆಕ್ಷನ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂತದೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಮಾಡಿಸ್ಕೊಂಡ್ಬಿಡೋಣ. ಬಿಫೋರ್ ರೈನಿ ಸೀಸನ್ ಏನಾದ್ರು ಟ್ರೈ ಮಾಡಿ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. ಇನ್ನೆಲ್ಲಿ ಬೇರೆ வண்டிங்க இருக்குதுண்ணா அங்க பாத்துறோம். ஏன் அந்த வண்டி லாஸ்ட் டைம் கூட நீ அவங்க ட்ரைனேஜ் இதெல்லாம் பாக்க மாட்டேன். நீங்க ಅದನ್ನ ರೋಡ್ ಆಗಿದೆ ಇನ್ನ ವರ್ಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಮತ್ ನೀವು ಏನ್ ಕೆಲಸ ತಿಳ್ಕೊಂತಾ ಇದ್ದೀರಾ? ಎಲ್ಲಿ ಏನ್ ಕೆಲಸ ಆಗ್ತಾ ಇದೆ ನಿಮ್ ಏರಿಯಾಲ್ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಬೋರ್ಡ್ ಹಾಕಿರೋದು ಇಂಟಿಮೇಷನ್ ಮಾಡಿಲ್ಲ ನಮಗೆ. ಜಡ್ಜಸ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಹಾಕಿರೋದು. ಹೌದು ಮೇಡಮ್, ಜಡ್ಜಸ್ ಇವಾಗ ನಂದು ಆಗಿರೋದು ವಾರ್ಡ್ ಕೆಲಸ ಅಲ್ಲಿ ಹಾಕಿರೋದು ನಮ್ಮ ಕೆಲಸ ಆಗುತ್ತೆ. ಯಾರ್ದು ಅದು ಪ್ರಪೋಸಲ್ ಇದ್ದಿದ್ದು? ಜಡ್ಜಸ್ ಸುಮಾರು 1.5 ವರ್ಷದಿಂದ ನಿನ್ ಏರಿಯಾಲ್ ಕೆಲಸನೇ ಮಾಡಿಲ್ವಾ? ಅದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲ ಮಾಡಿಲ್ಲ. 700 ಮೀಟರ್ಸ್ ಹಂಗೆ ಇದೆ ಮೇಡಮ್ ನಗರತ್ನದು. ಇನ್ನೆಲ್ಲ ಮಾತಾಡೋದು ಒಂದು ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್. சரி, அது சொல்லிருக்காங்க. அங்க நாங்க சரி, இப்போ 260 மீட்டர்ஸ் தான் ரோட் போட்டிருக்காங்க. அந்த தியேட்டர் வரைக்கும் 180 மீட்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. நாங்க இப்போ பார்த்து வந்தோம். இன்னும் 180 மீட்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல கம்ப்ளீட் பண்றேன். ஒரு 50 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் இருந்தா இப்போ பண்றதுக்கு சொல்லியிருந்தேன். ஆனா அது 180 மீட்டர்ஸ் தியேட்டர் வரைக்கும் அது பெண்டிங் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல கம்ப்ளீட் பண்றேன். இப்போ 260 மீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அது அப்புறமா அது ஓரெல்லாம் ஃபில் ஆகல. இந்த பக்கம் 15 ஃபீட்டா இருக்குது. 18 தான் நல்லா இருக்கும். ರೋಡ್ ವೈಡನ್ ಇರ್ತದೆ. ರೋಡ್ ತಗೊಳ್ಳೋಗಿ ಯಾಕೆ ಚಿಕ್ಕ ರೋಡ್ ಯಾಕೆ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು? ಮೇಡಮ್ ಇಲ್ಲಿಂದ 4 ಮೀಟರ್ ಇದೆ, ಅಲ್ಲಿ 5 ಮೀಟರ್ ಆಗಿದೆ. ಅಲ್ಲಿ 25 ವರ್ಷ ಅವ್ರು ಇನ್ನೂ ಇದನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. ಹೌದು, ಮನೆ ನೀರಿಂದ ಸೈಡಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಮನೆ ನೀರು ಬಂದ್ರೆ ರೋಡು ಅರ್ಧ ಫೀಟ್ ಇದೆ, 1 ಫೀಟ್ ಇದೆ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಗ್ಯಾಪ್. ಪೂರ್ತಿ மழை வந்தோம்னா அது அசன் போயிடுது. சரிம்மா, அதெಲ್ಲ பார்க் வேணும். எல்லா ஏரியாலும் பார்க் எங்களுக்கு மட்டும் இல்லை. நாங்க இன்னொரு ஏரியாக்கு ಬೇರೆ ಏರಿಯಾಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಮೇಡಮ್. ಇಲ್ಲಿಂದ ಬೇರೆ ಏರಿಯಾಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ತಾರೆ. அவரை பேச விடுங்க, அப்புறமா நீங்க சொல்லுங்க. அவரை லேடிஸ் ஃபர்ஸ்ட் பேச விடுங்க, அது அப்புறமா நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லாத இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுங்க. போய் வாக்கிங் பண்ண வராங்க. வேற ஏரியாக்கு போய் பக்கದ ಏರಿಯಾಕ್ಕೆ போயிட்டு நீங்க வாக்கிங் பண்ண ஏரியால எதுவுமே பார்க் இல்ல. ಜಾಗ ಇದೆಯಾ? ಜಾಗ ಇದೆ. We have place, enough place. Ask them one. Take them along. கேளுங்க, யாருக்கு தேவைப்பட்டது கேளுங்க. மேடம், இந்த வருஷம் பின்னாடி காவா பெருசா இருக்குது மேடம். அது 3 இயர் போடல அப்படியே சொல்றாங்க. இதெல்லாம் இப்ப பண்ணிருக்கிற காவா அல்ல. அப்ப மைண்ட்ஸ்ல இருக்கிற டைம்ல ரொம்ப பழசுது. இப்போ எதுவுமே பண்ணிருக்கிற காவா அல்ல. இப்போ பண்ணும் போது கொஞ்சம் நாங்க பிளான் பண்ணி சின்ன ட்ரெயின் அதுக்கு மேல
ஸ்லாப்ஸ் மூடு எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறோம். இதுக்கு முன்னால 50 வருஷம் முன்னால பண்ணிருக்கிறது அது எப்படி செட்டரேட் பண்ணோம் அது கூட பிளான்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அது கன்சிடர் பண்ணல. ஆனா அந்த சிஸ்டர் சொல்லிருக்காங்க பார்க் இல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரோட்ஸ் பார்க் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டில பண்ணல. வேற எதனா ஏரியால தேவை இருந்தா உங்க கவுன்சிலர் மூலமா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த லைன் தான் காவா போடுவோம், மெயின் காவா அது வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. காவால போயிட்டு அந்த மூரியில விடலங்க அந்த அம்மா. இப்போ மைனிங் ஏரியால நான் மைனிங் ஏரியா ஒரே நிமிஷம் எல்லா ஏரியால இருக்கிற காவா மெயின் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ப்ராவிஷன் இருக்குது. நாங்க 23 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் பெருசு ட்ரெயின் இது ட்ரெயின் பெரிய கால்வாய் பண்றதுக்கு பண்ணிருக்காங்க. அதுக்கு கனெக்ட் பண்ணிருக்கிறோம் நாங்க. வேற எதனா மிஸ் ஆயிருக்கு அது ப்ராசஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இருக்குதம்மா, அதுக்கு கனெக்ட் பண்ணாத இருக்கிற எல்லா ட்ரெயின்ஸ இப்ப நாங்க பிளான் பண்ணி அந்த மெயின் ட்ரெயின் இருக்குது பெரிய கால்வாய் ராஜ்கால் பெருசு ட்ரெயின் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின். அதுக்கு எல்லா ட்ரெயின் எல்லா வார்டுல இருக்கிற சின்ன ட்ரெயின் அதுக்கு கனெக்ட் பண்ணோம். எது கனெக்ட் பண்ணாத இருக்கிறாங்க கண்டிப்பா அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுக்கு கனெக்ட் பண்றோம் நாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் கூட கனெக்ட் பண்ணாங்க. ஆர்வ பிளான்ட் இல்லைங்களா? ஒண்ணு கூட இல்லைங்களா? அங்க இருக்கு, சி பிளாக்ல இருக்கு. சரிம்மா, பார்க் கிட்டதான் அந்த இடம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க், அது அப்புறமா குடிக்கிற தண்ணி, அது அப்புறமா ட்ரெயின் எல்லாம் நாங்க அது பிளான் பண்ணி மெயின் ட்ரெயினுக்கு காவா எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு ப்ராவிஷன் இருக்குது. அது கூட பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வேலை தான் ஏரியாலாம் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்றதுக்கு நாங்க ஒரு சரி கண்டிப்பா பண்ணுவோம். இதுக்கு முன்னே எப்படி இருந்தது, இப்ப மேடம் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு நம்ம கண்ணு பாக்குறோம் இல்லைங்களா? அதுதான். இன்னும் நீங்க என்ன கேக்குறீங்களோ கண்டிப்பா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சொல்லிட்டாங்களே இன்னொரு 25 டேஸ்ல எலெக்ஷன் நடந்து அது கோர்ட்ல ஃபைட் பண்ணி அந்த போர்டு லோன் கொடுக்குற ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு எலெக்ஷனுக்கு நாங்க இந்த 5 வருஷமா 9 இயர்ஸா நாங்க லோன் கொடுத்தது அந்த பேங்க்ல ஒரு எலெக்டட் பாடி இருந்தனால நாங்க பேங்க் கன்வின்ஸ் பண்ணி எங்க உங்களுக்கு லோன் தேவை இருக்குதோ அங்கெல்லாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் ஒரு 3 வாட்டி ஒரு வார்டுல, 5 வாட்டி ஒரு வார்டுல, 2 வாட்டி ஒரு வார்டுல அப்படி லோன் கொடுக்கறதுக்கு நாங்க கொஞ்சம் ப்ராவிஷன் பண்ணி வந்தோம். அது அப்புறமா அந்த எலெக்ஷன் அப்போசிஷன் பார்ட்டி மூலமா ஃபைட் பண்ணாங்க. இவரு வந்தா லோன் கொடுக்குறாங்க, இவரு வந்தா பப்ளிக் சர்வீஸ் பண்றாங்க, அப்படி ஒரு மனசுல அது வந்ததுனால அவரு கோர்ட்டுக்கு ஃபைட் அந்த எலெக்ஷன் நடக்க முடியல. ஆனா இப்ப கோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க 6 monthsல எலெக்ஷன் பண்ணோம். இப்போ 3-4 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் 1.5 மாசம் இருக்குது. எலெக்ஷன் ஆன அப்புறமா திருப்பி அங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வருவாங்க. அப்போ அந்த ஒரு தாலுக்கு ஒரு டைரக்டர் வருவாங்க. அப்போ அந்த தாலுக்கு எங்க தேவை இருக்குது, எங்க ரினிவல் பண்ணு, எங்க புதுசு பண்ணும், அப்படி திருப்பி அவருக்கு பவர்ஸ் வருது. அப்போ அவர் பண்ணாங்க. ஆஃபீஸர்ஸே ஏரியாவுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இருக்குதோ இல்லையோ நாங்க ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஆகுறதில்ல. ஒரு டைம் அங்க எலெக்டட் பாடி வந்தா கண்டிப்பா திருப்பி அதெல்லாம் ரினிவல் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ இதுக்கு முன்னால எப்படி நாங்க லோன் பண்ணி கொடுத்தோம். லைட்ல வந்து இப்போ வாரத்துல வாங்குறாங்க மேடம், உங்களுக்கு 2000 கூட வந்து இருக்குது. அப்ப ப்ராப்ளம் ஆகுறது இல்ல. லோன் கொடுத்தா வாபஸ் பே பண்றதுக்கு ப்ராப்ளம் ஆகுறது இல்ல.